பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் திவ்யா அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்குது. அந்த ரோஸ்ட் எதுக்காக அப்படிங்கிறது இந்த வாரம் பிபி பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் திவ்யா அப்புறம் சாண்ட்ரா கிட்ட என்னென்ன மாதிரி குற்றச்சாட்டை வச்சு என்னென்ன விஷயங்களை கேள்வியா கேட்டிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்த சோறு மாப்பு சோப்பு இந்த டாஸ்க்ல சாம்பார் ஸ்குவாட்ல இருந்த திவ்யா, சாண்ட்ரா, வியானா, பாரு அப்புறம் கனி இவங்க தான் ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்பட்டிருக்காங்க. இவங்கள பத்தியான பல விஷயங்கள் தான் வீக்கெண்ட்லயும் அட்ரஸ் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா சாம்பார் ஸ்குவாட்ல நடந்த குழப்பங்கள், கனி வெளியேறினது இதை பத்தி அட்ரஸ் பண்ணிட்டு கனிக்கு ரோஸ் கொடுத்திருக்காரு. அடுத்ததா திவ்யா அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே கடந்த 2 நாட்கள் பண்ண அட்ராசிட்டிஸ். இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் ஆனதுக்கு பிறகு இவங்க கண்காணிக்கிறதுக்காக விக்ரம் பிக் பாஸ் அப்பாயின் பண்ணியிருந்தாரு. விக்ரம் ஒரு முறையும் திவ்யா அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே சரியா வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பல இடங்கள்ல சாண்ட்ராவும் திவ்யாவும் விக்ரம பயங்கரமா மார்க் பண்றது, கிண்டல் பண்றது, அவரை கேலி பண்றதுங்கிற மாதிரி பயங்கரமா ஹர்ட் ஆகிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. வெளில சோஃபா ஏரியால உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது கூட இப்படிதான் டீசன்சி இல்லாம ஒரு பிரைவசியை உட்காருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பிக் பாஸ் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் உங்களை மேற்பார்வை செய்யறாருன்னா நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்க வேணாம், பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்துருக்கணும். இதுதான் நீங்க பண்ண முதல் தப்பு. 2வது தப்பு, உங்களுக்கு ஜெயில் யூனிஃபார்ம் கொடுத்து கேப்டனோட எஃப்ஜே கிட்ட உங்களை நைட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? வேலை செய்யக்கூடிய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அது மூலயமா ஜெயிலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி நேரம் கடத்திக்கிட்டே இருந்தீங்க. இது நீங்க விக்ரம மதிக்காம கூட பரவாயில்ல, அவர் உங்க கோ கண்டஸ்டன்ட். ஆனா நீங்க பிக் பாஸை மதிச்சிருக்கணும்ல. இப்ப பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட நீங்க பிரஜின் கூட குரூப்பா விளையாடல அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக திவ்யாவையும் என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புனா ஓகே, இல்ல என்னையும் ரம்யாவை அனுப்புனா ஓகே, கனி கூட ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணீங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணும்போது நீங்க பிரஜின் கிட்ட எங்க 2 பேரையும் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி புஷ் பண்ணீங்க. விக்ரமுக்கும் பிரஜினுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி நீங்க டான்ஸ் ஆடி காட்டி அவரை மார்க் பண்ணிருக்கீங்க. அதை விட முக்கியமானது சுபிக்ஷாவை ஸ்கூபிடூங்கிற மாதிரி சொல்லி அவங்களையும் கேலி பண்ணிருக்கீங்க. இந்த வாரம் முழுக்க சாம்பார் ஸ்குவாட்ல நீங்க பண்ண என்டர்டைன்மெண்ட், நீங்க பண்ண டாஸ்க், உங்களோட ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு, பாராட்டுக்குள்ளதா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2 நாட்கள் நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு பிக் பாஸ் அறிவிச்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்க செஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு கேமா ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டாலும் அது மத்தவங்கள காயப்படுத்தாம இருக்குதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல நீங்க 2 பேருமே ரொம்ப ஒஸ்டா தான் பிஹேவ் பண்ணிருக்கீங்க. நான் பல வாரம் சொல்லிட்டேன், நீங்க உங்க கேமை உங்களுக்குள்ள விளையாண்டுக்கோங்க. பிக் பாஸ் என்னைய வச்சு கேம் விளையாடுங்க நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. கனி கூட நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு சாண்ட்ரா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அடுத்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்காரு. பிக் பாஸே பார்த்து உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களான்னு பிக் பாஸை மார்க் பண்றீங்க. எஃப்ஜே பார்த்து தலை தருதலைங்கிற மாதிரி அவரையும் பேசியிருக்கீங்க. முதல்ல நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாங்கிற மாதிரி திவ்யாவையும் சாண்ட்ராவையும் வச்சு செஞ்சுட்டாராம். இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஆடியன்ஸ் கிட்ட எக்கச்சக்கான கைத்தட்டலும் கிடைச்சிருக்கு. இது மூலயமா திவ்யா அப்புறம் சாண்ட்ரா சாம்பார் ஸ்குவாட்ல ரொம்ப ஆக்டிவா இருந்து என்டர்டைன் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள் எதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கானிக்கா இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.